குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திராஜன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஆக்சுவலாக நேற்றுக்கு போட முடியல, ஆனால் இப்போ போடுறோம். நேற்றுக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. முந்தைய நேற்று எங்கே முடிஞ்சுன்னா 24,335, நேற்றுக்கு ஓப்பன் ஆனது 24,244, கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே கேப் டவுன் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் 5 மினிட்ஸை ரேஞ்சை தாண்டவே இல்லை மார்க்கெட். ஃபுல்லாக செல்லர்ஸ் டே, சைட்வேஸ் செல்லர்ஸ் டே. ஸோ இதை ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் பிகினர்ஸ்க்கு ட்ரேட் கிடையாது, யாருக்குமே ட்ரேட் கிடையாது தான். அப்படி எடுக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ சென்டராக ஓப்பன் ஆயிருக்கு. என்ன ஒரு அட்வான்டேஜ், 5 மினிட்ஸ் கேண்டில் முடியும் போது இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே விழறதுக்கு வாய்ப்பு கம்மி, இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, அதே மாதிரி இங்கேருந்து கீழே விழறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம தைரியமாக கால் சைட் போகலாம். ஆனால் டார்கெட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, நம்மளோட டே வைஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டணும்னு வெயிட் பண்ணுவோம். இதுக்கு மேலே போகலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுன்னு 5 மினிட்ஸ் கேண்டில் எங்கே முடியுது பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்த கேண்டில், அதாவது 24,246 ஓப்பன் ஆன கேண்டில், கிட்டத்தட்ட லோ பார்த்தீங்கன்னா 158. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. எப்படி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்போ, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐனா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்துருக்காங்கன்னா, மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 158 90 பாயிண்ட்ஸ் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கஷ்டப்பட்டு திருப்பி மார்க்கெட்டை வந்து 219 வரையும் மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் செல்லர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் ஹெவியாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் ஜஸ்ட் லைக் தட் விடலை, ஏன்னா ஓப்பன் ஆகி அதை தாண்டி மேலே வைக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணாதான் கால் செய்யறதுக்கு முதல்ல தெளிவாக இருக்குது. ஆனாலும் இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஏன் இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எங்கே ரியாக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ தூரம் வரல, அதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. இது நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே எங்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட இங்கே. ஸோ மார்க்கெட் இங்கே வரையும் நினச்சோம், இல்லை இந்த இதில் வந்து திரும்பணும்னு நினச்சோம், ஆனால் இங்கேயே திரும்பிடுது. ஸோ அப்போ இந்த ட்ரோன்லேயே திரும்பினா இப்போ இதை ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் இங்கேயே திரும்பி போயிடுது. அப்போ இந்த இடத்துல வரையும் மார்க்கெட் இங்கே வந்தால் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்கு கீழே இது வரையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை உடைச்சா அப்படின்னா நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வரையும் இந்த பையிங் ப்ரெஷர் வரையும் நாம் பை சைட் ட்ரை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிஞ்சதோட ஒரு பாக்ஸ் போடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடலாம். போட்டுட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு திரும்பி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து மாற்றி இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்துருக்காங்க. ஆனால் முடியாமல் செல்லர்ஸ் வந்து ஃபெயிலியராக இங்கே வந்து வந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர், இங்கே பையிங் ப்ரெஷர். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்கும்போது நமக்கு வந்து இதை தாண்டினா தான் கால் சைடு எடுக்க முடியும். இல்லைனா இங்கே செல் எடுத்தால் மார்க்கெட் கீழே இங்கே வரும், இங்கே பை எடுத்தால் இங்கே மேலே போகும். இது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இப்போ அடுத்து எங்கே ட்ரேட் எடுக்குது, இப்போ இங்கே பை எடுக்கலாமா, கூலாக்கு செல் எடுக்கலாமா, கண்டிப்பாக எடுக்கலாம். செல் ரெசிஸ்ட் இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க, 212லேருந்து கிட்டத்தட்ட 264. எவ்வளோ பாயிண்ட்டு, 212 மைனஸ் 264, கிட்டத்தட்ட 52 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். 52 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட அட்ட மணியில் பார்த்தீங்கன்னா 26 × 65 கிட்டத்தட்ட 1500 ரூபா வரும். இப்போ நம்ம இதுக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 கால் ஆப்ஷனும் 24,200 புட் ஆப்ஷன். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம்னா ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கெட் இதை தாண்டி வைக்கணும். சரி, புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கேண்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ வரையும் வரலாம். ஆனால் இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால தெர் இஸ் நோ கேரண்டி இவ்வளோ தூரம் வரும், இதுக்கு வரும் இல்லை இவ்வளோ தூரம் வரும் தெரியாது. மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பலாம், இவ்வளோ தூரம் வந்து திரும்பலாம், இல்லை எங்கேயே திரும்பலாம், இல்லை எங்கேயே திரும்பலாம். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் நம்ம போக முடியாது, வெறும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டு எங்கே போயிருக்கு, இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு திருப்பி அங்கேருந்து
கம்ப்ளீட்டாக வந்து இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? திருப்பி விட்டு இடத்துக்கே வந்துடுச்சு. ஸோ பையரால் மேலே போக முடியல. இப்போ அடுத்த மார்க்கெட் எங்கே வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டை செல்லர்ஸ் வந்து திருப்பி எவ்வளோ தூரம் எடுத்து வராங்கன்னு பாருங்க. இப்ப இவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட்டை திருப்பி செல்லர்ஸ் எங்க கொண்டு போறாங்கன்னு பாருங்க. ஸோ இப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? இதை தாண்டி க்ளோஸ் வச்சா புட்டு. ஆனா இதுக்குள்ள மார்க்கெட் எப்ப வேணா திருப்பத்துக்கு இருக்கு. ஏன்னா இங்க பையிங் ப்ரெஷர் இருக்கு. எப்பவுமே வெறும் கேண்டில் விட பையிங் ப்ரெஷர் தான் நமக்கு அதிகம். என்ன இந்த பியூட்டி? இது சப்போஸ் கிரீன் கலர் கேண்டிலா இருந்தால் கண்ணு மூணு எடுத்துக்கலாம். இது ரெட் கலர் கேண்டில் செல்லிங் கேண்டில், அதனால கொஞ்சம் பயப்படும். இப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட் இதை தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. இப்போ நீங்க 1 மினிட்ல இந்த கேண்டில் டிராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அப்போ நம்ம உடஞ்சிச்சுன்னு நினச்சிருப்போம். ஆனால் க்ளோஸ் வைக்கும்போது இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் டோஜி. அப்போ இந்த டோஜி வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும்? டோஜியை தாண்டி டோஜியோட ஹைட்டை தாண்டி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதா? அதேமாதிரி டோஜியை தாண்டி க்ளோஸ் வைக்குதா? ஸோ இப்போ யார் வின் பண்ணுறா அந்த டோஜியை தாண்டி? இதை டோஜின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஹேமர் டைப்புன்னு சொல்லலாம். பையர்ஸோட ப்ரெஷர் இங்கே தெரியுது. இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இங்கே சென்டர் ஆனால் பரவாயில்ல, சென்டரால ஸோ பையர்ஸோட ப்ரெஷர் நல்லா தெரியுது. ஸோ இந்த ஐயை தாண்டி நம்ம ஒரு பைக் ப்ரெஷர் பையர் க்ளோஸ் வச்சுட்டா நம்ம தைரியமாக எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கேட்டீனில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த ஐ என்ன 24,175. அப்போ முதல்ல 24,170 தாண்டி ஒரு கிரீன் கேண்டில் விழுதான்னு பார்ப்போம் க்ளோசிங்கில். இதோட ஐ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து 24,183 போயிருக்கு. ஸோ முதல்ல விக்கி போயிருக்கு. பாடி வந்து 24,182 க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ். அப்போ தைரியமாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே? ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே தான். ஸோ இப்போ நீங்கள் கால் சைடு எடுக்கிறாந்தா 24,200 கால் வந்து 9:50 முடிஞ்சோன்னு எடுக்கலாம். இப்போ 24,200 முடிஞ்சோன்னே கால் ஆப்ஷனை பார்ப்போம். இதான் 24,200. எஸ், 9:50 கேண்டில் இது. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணோன்னு இந்த இடத்துல எடுப்பீங்க. அதாவது 166 எடுப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 146 20 பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம இதான் டார்கெட் எடுத்துருக்கோம். ஸோ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் நீங்கள் வைக்க போறீங்க. $9.50 கேண்டு. ஓகேவா? இப்போ 162 டார்கெட் வந்து ஆக்சுவலாக இது போடும். இதுதான் நம்ம கணக்கு டார்கெட். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு வரும். நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம்? 9:55. ஓகே, 9:55. சாரி, 9:55 இந்த கேண்டில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம டார்கெட். இப்போ ஸ்பாட்டுக்கு இப்போ ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் வந்து முதல் இதை க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு ஓகே. இப்போ அடுத்து வந்து மார்க்கெட் அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும்? இதை தாண்டி க்ளோஸ் பண்ணணும். இதோட ஐ என்ன? 24,182. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து 24,182 தாண்டி க்ளோஸ் வைக்கணும். முதல்ல அது வைக்கதா அப்படின்னு பார்க்கணும். வைத்தா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இல்லை அந்த 24,182 தாண்டலை அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதோட க்ளோஸ் வந்து 24,188. ஓகே, அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது. ஸோ 2 கேண்டில் இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன? இது இப்போ 50% மார்க். இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இவ்வளோ தூரம் அந்த கேண்டில் கரெக்டாக 50% இருக்கு, அது தாண்டலை. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஏரியா. இந்த எப்போதுமே 50% இல்லை, ஃபிப்னா லெவலில் 50% வந்தாச்சு. பட் இப்போ தாண்டி இப்படி மேலே போகுதா, இது தாண்டி கீழே போகுதா தெரியாது. இப்போ அடுத்த கேண்டில் எப்பவுமே இவ்வளோ தூரம் வந்துன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸ்கேல்பர்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங். ஸோ அப்போ நம்ம அங்கே திருப்பி தடுமாறுவோம். திருப்பி இங்கேயும் தடுமாறும். பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது. வேறு வைக்கிறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 10 கேண்டில் இவ்வளோ தூரம் வந்தது. கண்டிப்பாக உடஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வெளில வந்துடும். பட் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேண்டில் க்ளோஸ் போயிடும். சப்போஸ் இவ்வளோ தூரம் வந்தது, உங்கள் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் இருக்குது, என்னால் அப்சர்வ் பண்ண முடியாது, இந்த லாஸ் எல்லாம் நீங்கள் வெளில ஆகலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது. இல்லை எனக்கு கன்ஃபார்மாக வந்துடும், நான் திருப்பி மேலே புக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வரலாம். ஆனால் க்ளோஸ் வைக்கல. அப்போ வெயிட் பண்ணிடணும். அப்போ நமக்கு அடுத்த டார்கெட் என்ன? இதை தாண்டணும். 50%. இதை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதோட ஐ என்ன? இதோட க்ளோஸ் 24,211. இதோட ஐ என்ன? 24,208. ஸோ அப்போ இந்த லெவலையும் தாண்டிடுது. ஸோ அப்போ அடுத்து நமக்கு டார்கெட் வந்து இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. இங்கே இது ப்ராப்ளம் இல்லை, ஐ ப்ராப்ளம் இல்லை, இங்கே ப்ராப்ளம் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் எவ்வளோ?
24,244. ஸோ 24,244 தான் நம்ம டார்கெட். நம்ம எப்பவுமே அண்டர்லைன் தான் பார்க்கணும். பிரீமியம்ல பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரீமியம் வந்து அண்டர்லைனுக்கு வந்து பிரீமியம் டிக்கே கிடையாது. பிரீமியம்க்கு டிக்கே இருக்கும். உடனே போச்சுன்னா நீங்க அதே மாரி பிரீமியம்லயும் ஈக்குவலா வைக்கலாம். அப்படி இல்லன்னா பிரீமியம் நம்ம ஈக்குவலா வைக்கக்கூடாது. அப்ப அண்டர்லைன்ல தான் இருக்கணும். அண்டர்லைன்ல 244. ஸோ அப்ப அடுத்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திருப்பி ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். நாம தான் சொன்னோமே, அவ்வளோ தூரம் கீழ இருந்தது. பட் வேற வழி இல்ல. கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்ப இத விட கீழ வச்சுச்சா? வைக்கல. இந்த இந்த கேண்டிலோட லோ என்ன? 24,175. இதோட லோ என்ன? 24,181. ஸோ ஓகே, அப்ப செல்லர்ஸ் திருப்பி தோத்து போறாங்க. பையிங் பிரஷர் இருக்கு. இந்த மாரி பையிங் பிரஷர் இருந்தா தைரியமா வெயிட் பண்ணலாம். ஓகே. அடுத்த லெவல் எங்க? அடுத்த லெவல் நம்ம டார்கெட் ஆன 24,244 தொடரணும். இப்ப இது இங்க போயிடுச்சு. இங்க எங்க போயிருக்கு? 24,232. ஸோ 232 வரையும் போயிடுச்சு. ஸோ இப்போ இன்னும் 8 பாயிண்ட் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்றதா பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த பவுண்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா 0.75, 0.5, 0.25 கிட்டத்தட்ட 75% நம்ம டார்கெட் ரீச் பண்ணியாச்சு. இந்த ஸ்விங்ல. அதுக்கு மேலனா இதுதான். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்குது. சுருங்குதுன்னா பையர் ஸ்ட்ராங்கா இல்ல. வீக் ஆயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்தாச்சு. நாம இந்த ஸ்டேஜ்ல இந்த கேண்டில் எப்ப இருக்குமோ எடுத்துக்கலாம். ஆனா இந்த கேண்டிலோட ஐ பார்த்தீங்கன்னா 24,243.95. இதோட ஐ பார்த்தீங்கன்னா 24,244 கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் வரையும் மேல போயிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம ரிஸ்க் எடுக்காம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை மணி கேண்டில் இது? 10:25. 10:25க்கு இப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 191 இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க எடுத்திருப்போம். அப்பனா 23 பாயிண்ட் எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் 21, 23. ஏன்னா அதுக்கு மேல மார்க்கெட் போல. உங்களுக்கு பிரீமியம்ல குடுக்கல. இப்ப இதே நீங்க ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நீங்க எங்க எடுத்திருப்பீங்க? இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. 24,180. போனது எவ்வளோ? 24,244. என்னாச்சு? 24,245 மைனஸ் 24,180. கிட்டத்தட்ட 65 பாயிண்ட். ஸ்பாட்ல இருந்தா உங்களுக்கு 4,200 கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்பாட்ல பிரீமியம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் வொலாட்டிலிட்டி மேலேயும் கீழயும் போனதுனால நமக்கு வந்து பிரீமியம் டிக்கே இருக்கும். பிரீமியம் அந்த அளவுக்கு குடுக்கல நமக்கு. அதுதான் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து நேத்திக்கு கிடைச்ச ட்ரேட். ஸோ இப்படிதான் நம்ம இன்ச்சா பார்த்துருக்கோம். ஸோ எப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சோ அப்போ தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேண்டிலேயே ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டால மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி உடச்சு கீழே போகுதான்னு பார்த்தா கீழே திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. திருப்பி இவ்வளோ தூரம் போயிருக்கு. திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க, அதுக்கப்புறம் இப்படி, திருப்பி இப்படி, திருப்பி இப்படி, திருப்பி இப்படி, இப்போ இது வரையும் வந்திருக்கும். இப்போ இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்போதுமே ஆப்ஷன் பையருக்கு ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் போகணும். ஒன்று மேலேயே போகணும், இல்லை கீழே போகணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்க மார்க்கெட். அந்த 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தாண்டவே இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து அன்னைக்கு பையர்ஸ் டேட்டே கிடையாது. செல்லர்ஸ்க்கு தான். நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் டெய்லி நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நடக்கும் நடக்காது. ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி தான் 1/3 தான் ப்ராபபிலிட்டி. ஸோ 20 நாள் 7 நாள் ட்ரேட் கிடைச்சாலே பெரிய விஷயம். அந்த 7 நாள்லயும் எப்படி ஒரு 3 நாள் 2 நாள் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் அந்த மாதிரி போயிடும். 4 நாள் தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் டேஸா கிடைக்கணும். அதுக்கோசரம் வெயிட் பண்ணணும். மொத்தமா நேரத்தில் நீங்க ட்ரேட் எடுக்காட்டாலும் பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் இருந்தா ஹைல இருக்கும்போது ஒரு புட் ஆப்ஷனும் கீழே லோல இருக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதுவும் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணியோட மூமெண்ட் முடிச்சிருங்க. அதுக்கு மேல ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு மேல சைட்வேஸ் போச்சுன்னா விட்டுருங்க. அந்த 15 மினிட்ஸ் எங்காவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுங்க. எடுக்கலாம் பரவாயில்ல. நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ குட் ட்ரேட். எப்பவுமே பொசிஷன் வச்சுக்கணும் நினைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நேத்திக்கு இதோட மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இங்க திருப்பி இங்க திருப்பி இங்க திருப்பி இங்க 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 இப்ப திருப்பி கடைசி வீடு பாத்தீங்கன்னா திருப்பி இப்படி போயிட்டு இங்க வந்து மார்க்கெட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மார்க்கெட் உடஞ்சிருக்குன்றதுக்கு அறிகுறி தான் இருக்கா பாருங்க. இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு நமக்கு இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதை உடைக்கல, உடைச்சு க்ளோஸ் வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 0.1% கூட உடைக்கல. அந்த இடத்துல போய் நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நல்லாவே தெரியுது பாருங்க. பாடி வந்து
ஆல்மோஸ்ட் ஹோல் பாடியில ஒரு 10% தான் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு. அங்கேயும் ஒரு பையிங் வீக் இருக்கு. ஸோ நம்ம வந்து அத எடுக்கவே கூடாது. என்னதான் பெருசா ஹோல்டா வந்தாலும், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து மார்க்கெட் எடுத்து திருப்பி பிக்கப் ஆயிருக்கு. இவ்ளோ லோ வந்துட்டு பிக்கப் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து செல்லர் ஸ்ட்ராங் கிடையாது. பையர் தான் ஸ்ட்ராங். ஏன்னா இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்ம இவ்ளோ பெரிய கேண்டில் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு இங்கேயும் பிரேக் அவுட் ஆனாலும், எகைன் திருப்பி இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இத பிரேக் டவுன் ஆனா தான் நமக்கு என்ட்ரி. அதுக்கு முன்னாடி என்ட்ரி கிடையாது. ஏன்னா பக்கத்திலேயே சப்போர்ட் இருக்கு. அதனால எவ்வளோ தூரம் கீழ போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆனா இங்க பிரேக் டவுனும் ஆகல. ஜஸ்ட் விக் தான் வச்சிருக்கு. பாடி பெருசா வைக்கல. அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கேண்டில் போட்டு அங்கேயும் விக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேல போயிடுச்சு. பட் இந்த ட்ரேட்லாம் நம்ம எடுக்க முடியும்னு நான் சொல்லல. கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். மத்தியானம் 2 மணிக்கு மேல நம்ம எடுக்கவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ்ல இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்காம இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் நம்ம எது சைட்வேஸ் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு கால் சைடு மேல போச்சுன்னா புட் எடுக்காம இருக்கலாம். புட் சைடு போட்டா கால் எடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் ஒரே இடத்துல சுத்திருந்துச்சுன்னா, அன்னைக்கு ட்ரேடே எடுக்காம இருக்கிறது பெட்டர். இந்த ட்ரேட் எடுத்தோம்னா இது ஒரு ஜஸ்ட் ரிஸ்க் தான். அவ்வளவுதான். நம்ம நமக்கு ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ஓவராலா மந்த்லி நல்ல ப்ராஃபிட்டபிள் இருக்கும் அப்படின்னா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தானே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத ஒரு ட்ரேடா எடுத்து ஓகே ஸ்ட்ராட்டஜியா எடுத்து ட்ரேட் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ட்ரேட். இப்போ மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நாளையோட பொசிஷன் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல நல்லா உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அங்க உடைச்சிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நல்லா வந்துருக்கு. பேங்க் நிஃப்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். என்ன இந்த ரீடெஸ்டும் போது நம்ம பயந்துருப்போம். இங்க க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி எடுத்துருப்போம். சப்போஸ் இங்க எடுத்து இந்த இடத்துல நீங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு க்ளோஸ் வச்சா கூட ஸ்டாப் லாஸ் புக் பண்ணி திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஆனா திருப்பி எடுக்கணும். அப்படி எடுக்கலையா நான் ரீடெஸ்ட்க்கு அப்புறம் தான் எடுப்பேன். நான் கரெக்ட்டா திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சப்பறம் நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேட் வர 1 1/4 வரையும் உங்களுக்கு ட்ரேடே கிடையாது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கா? இதுதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம நிறைய பேர் தோக்குறோம். இந்த மாதிரி ட்ரேட் இல்லாம சும்மா உட்கார்றதுக்கு எப்படி கத்துக்கணுமோ, அதுதான் மெயின். அப்படி கத்துனா தான் நம்ம வந்து மார்க்கெட்ல லாங் ரன்ல இருக்க முடியும். ஓகே. மிட் கேப், ஸ்மால் கேப் எப்படி இருக்கு? மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து மிட் கேப், நிஃப்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுவும் எல்லாமே சைட்வேஸ் தான் போயிருக்கு. அப்புறம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து ஒரு 1.32% அது ஒரு பெரிய பெர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியாது. யுஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. 94.24 ஓகே 0.23 பைஸ் இருக்கு. அப்புறம் க்ரூட் ஆயில் வந்து ஜிக்ஸாக்கா மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னியோட பொசிஷன். இப்ப நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து சாட்டர்டே, சண்டே லீவுனால மண்டே அஸ் யூசுவல் நம்ம ஆப்ஷன் ஓப்பன் ஐ பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம என்ன மாரி இருக்குன்றத பார்ப்போம். ஒன் செகண்ட். ஓடிபி போட்டு நம்பர போட்டா தான் அது உள்ள போகும். சம்டைம்ஸ் இது கேட்காம பார்த்துலான்னு பார்த்தா காப்பி பண்ணேன். ஒன் செகண்ட். ஸோ இப்ப நாளைக்கு எப்படி பார்ப்போம். இது ஓஐ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மத்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்ப இந்த டிராயிங்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். நீங்க அப்புறம் வேணா பாருங்க. வீடியோ திருப்பி போட்டு பாருங்க. ஓகே. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் 24,500 ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போஸ் சவுத் ஏரியா 24. ஸோ இந்த மண்டே, டியூஸ்டே 2 நாள் வந்து இப்படி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ திருப்பி சார்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். ஓ சாரி. ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் லோவ மாத்திருவோம்.
க்ளோஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 24,179 இங்கே இருக்கு. இப்போ டே வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அன்றைக்கே சொன்னோம் நெட் லைன்னு அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்டில் அங்கே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்தவரையும் இந்த 23,850 750 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் நம்ம பயப்படணும். இப்போ பயப்பட அவசியம் இல்லை. மார்க்கெட் திருப்பி மண்டே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சை உடஞ்சாதான் இந்த 23 இதை சாரி 23,750 உடச்சாதான் ட்ரெண்ட் ரிவர்சல். அது வரையும் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம். அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 1 ஹவரில் பார்ப்போம். இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,300, அதை விட்டா 24,555. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே டியூஸ்டேக்குள்ளே மேக்ஸிமம் போனால் 24,545 வரும். கீழே போச்சுன்னா 24,096 24,000 உடைக்கக்கூடாது. நம்ம ஓயில் பார்த்தோம். அப்படி உடச்சினா கூட 23,845 வரைக்கும் அதுக்கு மேலே போகாது. ஸோ இது ரேஞ்சு கூட தான் இந்த மண்டே டியூஸ்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் ஃபண்டமெண்டலாக ஏதாவது மார்க்கெட்டில் வேறு ஏதாவது நடந்தா ட்ரம்ப் ஏதாவது கரெக்டாக பண்ணால். ஸோ இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் என்ன ட்ரேட் இருக்க முடியும்னு. இப்போ இந்த ரேஞ்சு பொறுத்தவரையும் நீங்கள் நோ ட்ரேட் ஜோனே வச்சுக்கலாம். இந்த இடத்துல மண்டே ட்ரேட் வந்துன்னா தயவுசெய்து ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே பையர் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த தாண்டி 24,300 தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ஒரு 10 நிமிஷம் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து 24,555 வச்சுப்போம். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி புட் சைட்ல வேண்டி டார்கெட் வந்து நேத்தி டே லோ வச்சுக்கலாம். இது வரையும் வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் எடுத்தோடனே இந்த இடத்துல வந்துடுது, இந்த இடத்துலயும் வந்துருச்சுன்னா சப்போஸ் இங்கே வந்துன்னா அவர் கீழே வந்துட்டு மேலே போட்டு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை சப்போஸ் இங்கே வந்தனாலும் மார்க்கெட் மேலே போட்டு வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் எப்பவுமே இந்த லெவல்ஸ்ல பார்த்து லெவல்ஸ் உடஞ்சதுன்னா ஒரு ரீடெஸ்ட்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணி கீழே ஷார்ட் சைடு போகலாம். அதே மாதிரி சப்போர்ட் இந்த பக்கம் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எய்தர் ஆம்பர் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம கால் சைடு போகலாம். ஸோ மண்டே ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் நியூட்ரலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சை உடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே ரேஞ்சுக்குள்ள சொல்லியிருந்தா வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பாக்ஸ் போட்டு அதை டே அந்த ஐயோ லோயோ ஓப்பன் பண்ணால் நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லை அங்கேயே போய் தான் டைரக்ஷன் இல்லைன்னு நினச்சிருப்பான். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.